Welcome back to my channel. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 24 முடிஞ்சிருச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். பட் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இன்னும் அட்மிஷன் ப்ராசஸ் முடியலை. ஏன்னா இப்போது பேராமெடிக்கல் ரிசல்ட் கவுன்சிலிங் ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு, செகண்ட் ரவுண்டில் இருக்குது. பட் இப்போ நிறைய பேர்த்துக்கு அவங்க எதிர்பார்த்த காலேஜஸ்ஸு கிடைக்கல, ஈவன் பேராமெடிக்கலில். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் நான் நீட் ரிப்பீட்டர்ஸ் நினச்சிக்கிட்டு இப்போ அவங்க மனசு என்ன நினைக்கிறாங்கன்னா, சார் நான் நீட் ரிப்பீட்டர்ஸோட மறுபடியும் 1 இயர் வேஸ்ட் ஆகுமே, மறுபடியும் காலேஜ் ஜாயின் பண்ணலாமான்னு ஒரு டைலமோவில் ஒரு சிலவங்க இருக்காங்க. அதே மாதிரி இப்போ பூஜை ஹாலிடேஸ் வரப்போகுது. இந்த 11, 12, 13லாம் உங்களுக்கு பூஜை ஹாலிடேஸ் இருக்க போகுது. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஏற்கனவே லாஸ்ட் மந்த் காலேஜ் ஓரியன்டேஷன் முடிச்சு காலேஜ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் அந்த காலேஜ் ஜாயின் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் அந்த காலேஜ் பிடிக்கல, இல்லை அப்படியே நான் டிஸ்கண்டினியூ பண்ண போகிறேன். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸு அண்ட் ஸ்டூடெண்ட் எனக்கு ஃபோன் பண்ணி, இல்லை சார் நாங்கள் ஒரு காலேஜ் நினச்சிட்டு போய் ஜாயின் பண்ணோம், அந்த காலேஜ் ரொம்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியே இல்லை, நம்ம நினச்சது ஒன்று, பட் காலேஜ் அந்தளவுக்கு இதாக இல்லை. பட் இப்போ நான் அதை படிக்காமல் நான் நெக்ஸ்ட் இயரில் கவுன்சிலிங்கில் போய் எடுத்துக்கலாமான்னு இப்படி கேள்வி கேட்குறாங்க. ஒரு சிலவங்க சார் ரொம்ப ஃபீஸ் அதிகமாக இருக்குது, ஆனால் யூடியூப்ஸ்லாம் நம்ம நிறையா பார்க்கும்போது காலேஜ் நம்ம பிடிச்சி போனோம், பட் நம்ம எதிர்பார்க்க நம்ம ஃபேமிலிக்கு மீறி நிறையா ஃபீஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இப்போ ஸ்டூடெண்ட்டையும் பேரண்ட்ஸ்டையும் இருக்குது. பட் அவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, அவ்வளோதான் இனி காலேஜ் சேர்ந்தாச்சு, இனிமே நம்ம வேறு காலேஜ் மாற முடியாதுன்னு நினைக்கிறாங்க. பட் ஆக்சுவல் என்னென்னா, இப்போ மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் போடலாம். ஏன்னா கவுன்சிலிங்கில் யார் யார் நிறையா பேர் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கு 3rd ரவுண்ட்லலாம் நிறைய பேர் காலேஜ் ஜாயின் பண்ணாமல் இருக்காங்க. அந்த சீட்டு எல்லாமே அந்தந்த காலேஜ் என்ன செய்வாங்கன்னா லேப் சீட்டுன்னு சொல்லி பண்ணுவாங்க. இப்போ டோட்டில் யார் யார் டிஸ்கண்டினியூ பண்ணாங்க சொல்லி லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு காலேஜோட நோடல் ஆஃபீஸராக நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இப்போது ஒரு காலேஜில் யார் யார் சேர்ந்துருப்பாங்க, அதுக்கப்புறம் 2 நாளில் மாறி இருப்பாங்க. இந்த மாதிரி டிஸ்கண்டினியூ பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஈவன் என்னென்னா மெடிக்கல் கிடைச்ச மாறி இருந்திருக்கலாம், பேராமெடிக்கல் எடுத்து மாறி இருக்கலாம், இல்லை காலேஜ் சேர்ந்த பிறகு நான் நீட்டுக்கு ரிப்பீட் பண்ணுறேன்னு சொல்லி மாறி இருந்திருக்கலாம். ஸோ இப்படி மாறினவங்களுக்கெல்லாம் அவங்க டிஸ்கண்டினியூ சொல்லி தனியாக லிஸ்ட் எடுப்பாங்க. அந்த டிஸ்கண்டினியூ ஆன பிறகு அந்த ஒரு காலேஜில் நம்ம ஒரு செக்ஷன் சொல்லி பேசுகிறோம்னா 60 சீட் இருக்குது, எல்லாமே போக ஒரு 56 சீட்டு தான் இருக்குன்னா, இந்த 4 சீட்டு அந்த காலேஜ் என்ன செஞ்சுக்கலாம்னா மேனேஜ்மெண்ட்டில் போட்டுக்கலாம். அந்த மாதிரி இப்போ நிறைய காலேஜஸ்லாம் சீட்டு வேக்கண்ட் இருக்குது. ஒரு சில காலேஜில் என்ன செய்கிறாங்கன்னா, குரூப் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு சில காலேஜஸ் இருக்குது. இதே மாதிரி சவுத்தில் பெரிய பெரிய காலேஜஸ்லாம் என்ன இருக்குது, சீட்டு வேக்கண்ட் இருக்குது. ஈவன் தோ நீங்கள் விரும்புகிற கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஏஐடிஎஸ்ஸு, சைபர் செக்யூரிட்டி, அந்த மாதிரி நிறைய காலேஜஸில் சீட் வேக்கண்ட் இருக்குது. அந்த சீட்டு எப்படி வேக்கண்ட் ஆச்சுன்னா, நான் சொன்ன மாதிரி டிஸ்கண்டினியூ பண்ணவங்க இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸில் இருக்குது. அதே மாதிரி இப்போது நிறைய பேர் காலேஜ் பிடிக்காதவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேசஸில் நீங்கள் என்ன செய்யலாம்னா, இப்போ நீங்கள் பூஜை ஹாலிடேஸ்க்கு உங்கள் ஹோம் டவுனுக்கு வரீங்க, உங்கள் ஹோம் டவுனுக்கு பக்கத்துலேயே ஒரு காலேஜில் கேட்குறீங்க, இந்த காலேஜில் நம்மளுக்கு சீட்டு இருக்குமான்னு. ஸோ நீங்கள் ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த காலேஜை அப்ரோச் பண்ணுங்கள். அந்த காலேஜில் சீட்டு வேக்கண்ட் இருக்கான்னு கேளுங்க. இதே மாதிரி இப்போ நான் சவுத்தில் இருக்கேன். இப்போ நீங்கள் சவுத்தில் இப்போ நான் மதுரை, விருதுநகர், சிவகங்கை, மேலூர், திண்டுக்கல், இந்த மாதிரி சரௌண்டிங் காலேஜஸ்லாம் கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு காலேஜ் நோடல் ஆஃபீஸராக இருக்கும், போக யூடியூபராக இருக்கனால நம்ம சரௌண்டிங் இருக்க எல்லா காலேஜுக்கிட்டையும் நம்மகிட்ட ரேப்போ இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்யலாம், சீட்டு இருக்கான்னு நம்ம கேட்டு சொல்லலாம். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா, யார் யார் சேரலையோ அவங்களாம் இப்போ நல்ல ஒரு சான்ஸு. நீங்கள் அந்த காலேஜை அப்ரோச் பண்ணுங்கள். அந்த காலேஜை அப்ரோச் பண்ணி வேக்கண்ட் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்த வருஷம் வரை நீங்கள் வெயிட் பண்ண அவசியம் கிடையாது, இந்த வருஷமே ஜாயின் பண்ணிக்கலாம். பட் என்ன மேக்ஸிமம் மேனேஜ்மெண்ட்டோட என்ட்ரி இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. பட் கன்சார்டியம்
அது அந்த காலேஜ் பார்த்துக்குறாங்க. அந்த கன்சார்டியம் ஃபார்ம் வாங்குற ஏன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் எப்படி கவுன்சிலிங்கில் செஞ்சீங்களோ அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு அமைப்பில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கன்சார்டியம் சொல்லுவாங்க. அந்த இது வந்து காலேஜ் வில் டேக் கேர், அவங்க பார்த்துக்குருவாங்க. அப்படி ஐடியா இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் எல்லாருமே என்ன செய்யலாம்னா, இந்த பூஜை ஹாலிடேஸில் வந்து எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கல, நான் ரிட்டர்ன் படிக்க மாட்டேன்னு ஒரு எண்ணம்லாம் எடுக்காதீங்க. இந்த பூஜை ஹாலிடேஸ் வர்றவங்க வந்து நியர் அபவுட் காலேஜஸில் வந்து வேக்கன்சி இருக்கான்னு பாருங்கள். வேக்கன்சி இருந்தால் வந்து அந்த காலேஜ் ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்க காலேஜில் வந்து இதை வாங்கி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் எது வரை இருக்குன்னா, நீங்கள் October 24 வரை பண்ணலாம். நீங்கள் October 23 வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்லேயும் சேர முடியாது. அதே மாதிரி வந்து இப்போ நான் சவுத்தில் இருக்கிறனால நிறைய காலேஜஸ் என்ன செய்கிறாங்கன்னா, கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஓரளவு வந்து ஃபீஸ் வந்து அஃபோர்டபுளாக கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட்டு இதெல்லாம் வந்து கவுன்சிலிங்கில் வந்தால் தான் கொடுக்கணும். ஏன்னா 25,000 ரூபாய் இல்லைன்னா 27,500 அந்த காலேஜுக்கு வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் மூலயமா கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கும். பட் இப்போ நிறையா காலேஜஸ் வந்து இந்த டிஸ்கண்டினியூ சீட்ஸு லேப் சீட்டு இருக்கிறனால அந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் கூட வந்து நிறைய காலேஜஸ் என்ன செய்கிறாங்கன்னா வேவர் பண்ணுற மாதிரி காலேஜஸ்லாம் நான் கேள்விப்பட்டேன். அப்படி சவுத்தில் யாருக்காவது ஐடியா இருந்துச்சுன்னா என்னென்னா, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் இந்த மாதிரி ஜோனில் இருக்கிறவங்களாம் வந்து சார் இந்த மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நம்ம வந்து காலேஜில் வந்து நம்ம டைரெக்டாகவே என்ன செய்யலாம், சார் சீட் வேக்கன்ட் இருக்கான்னு கேட்டுட்டு நான் டைரெக்டாகவே நீங்கள் வந்து காலேஜை போய் அப்ரோச் பண்ணுங்கள். அதுவரை வந்து நீங்கள் வந்து எக்ஸிஸ்டிங் காலேஜில் வந்து எதுவும் சொல்லாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் கேஸ் காலேஜ் மாறுற மாதிரி ஐடியா இருந்தது. ஏன்னா சொல்கிறது படிக்கிறவங்களுக்கு எக்ஸிஸ்டிங் காலேஜில் நீங்கள் படிச்சுட்டு இருக்க காலேஜில் வந்து இதை பற்றிலாம் பேசாமல் சீட் அவைலபிள் இருந்துச்சுன்னா நீங்களே வந்து என்ன செஞ்சுக்கோங்க, மாறிக்கோங்க. அதே மாதிரி வந்து நான் நீட் ரிப்பீட்டர் பண்ணுறேன், இல்லை பாராமெடிக்கலில் வந்து எனக்கு நல்ல காலேஜ் கிடைக்கல, அதே மாதிரி வந்து நான் அடுத்த வருஷம் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணலாம்னு எண்ணம் இருக்கிறவங்க நீங்கள் 1 இயர் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வருஷமே வந்து நீங்கள் என்ன செஞ்சுருங்க, காலேஜ் வந்து சேர்றதுக்கான முயற்சி பண்ணுங்க. ஸோ அதனால் வந்து 1 இயர் வேஸ்ட் பண்ணாதீங்க. 1 இயருக்கான வேல்யூ வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கு புரிய மாட்டேது. டைமோட வேல்யூ என்னன்னு யாருக்குமே தெரியலை. ஸோ நான் ஏற்கனவே வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து நீட் வந்து 2 வருஷம் 3 வருஷம் ரிப்பீட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களால வந்து கேப்பபிள் இருந்துச்சுன்னா ஓகே. பட் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச வரை வந்து நீட் ரிப்பீட்டர்ஸில் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா முதல்ல நீட் ரிப்பீட் பண்ணுறாங்க, முதல்ல ஒரு 200 மார்க் எடுக்கிறாங்க, அப்புறம் வந்து 250 எடுக்கிறாங்க, 3வது வந்து 300 எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வைராக்கியத்துக்காக வந்து ரிப்பீட் பண்ணணும் கிடையாது. ஒரு காலத்தில் வந்து ஃபெயில் ஆனவங்கள ஃபெயில்னு சொல்லுவோம். அந்த ஃபெயிலை வந்து இப்போ வந்து கௌரவமாக வந்து இப்போ படித்த பசங்க வந்து மாடர்னில் வந்து அதுக்கான பேர் வந்து ரிப்பீட்டர்ஸ்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ ரிப்பீட்டர்ஸ் இருந்தாலும் அது ஃபெயில் தான். ஸோ அந்த இயரோட வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியலை. உண்மையிலே டைமோட வேல்யூ தெரியணும்னா வந்து ஒரு செகண்டோட வேல்யூ வந்து ரன்னிங் ரேஸில் கோல்டை மிஸ் பண்ணவங்க கிட்ட கேட்டு பாருங்க, ஒரு செகண்டோட வேல்யூ சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து 1 மினிட்டுக்கான வேல்யூ வந்து யாருக்கு தெரியும்னா, ஷெட்யூல் ட்ரெயின் கிளம்பிடும், அந்த ட்ரெயினை மிஸ் பண்ண உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி 1 மந்த்துக்கான வேல்யூ வந்து என்னன்னா, அந்த பிரசவ நேரத்தில் வந்து அந்த 1 மாசம் முன்னாடி பின்னாடி பறக்கிறதுல உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதே மாதிரி வந்து 1 இயருக்கான வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியலை. பட் எனிஹாவ் இப்போவும் வந்து இன்ஜினியரிங்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வந்து எந்த ஜோன் இருந்தாலும் நியர் அபவுட் காலேஜஸ்ல போய் மூவ் பண்ணுங்க. இல்ல சார் எனக்கு அந்த மாதிரி தெரியலன்னா நீங்க வந்து என் மொபைல் நம்பர் உங்களுக்கு தெரியும், நீங்க எப்போதுமா கால் பண்ணுங்க. நமக்கு ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் எல்லா காலேஜஸோட நோடல் ஆபீசர்ஸோட கான்டாக்ட் இருக்கு. பட் அவங்ககிட்ட வந்து வேக்கண்ட் இருக்கான்னு நான் கண்டிப்பா கேட்டு சொல்றேன் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து நீங்க சவுத்ல வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் இந்த மாதிரி சவுத்துல இருக்கிற எல்லா ஊர்லயும் வந்து நீங்க கேட்டோம்னா நம்ம டைரக்டாவே வந்து காலேஜில் வந்து சீட் இருக்கான்னு இது பண்ணிடலாம். ஏன்னா அதனால வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம எல்லாமே ஜாயின் பண்ணுங்க. ஏதாவது எப்போ டவுட் இருந்தாலும் எப்போதுமே எனக்கு கால் பண்ணலாம். மெயினா வந்து இப்போ நிறைய காலேஜஸ்ல வந்து நான் கேள்விப்பட்ட வரை வந்து இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டு, ஏன்னா நீங்க கவுன்சிலிங்ல வந்தா மட்டும்தான் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கிடைக்கும். பட் அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கூட வந்து என்ன செய்யறாங்க,
ஃபீஸ் வேவர் பண்றாங்க, அந்த ஹாஸ்டல்லையும் கொஞ்சம் வந்து வேவர் பண்றாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய காலேஜஸ் பண்றாங்க. ஸோ அதனால வந்து இப்போ நீங்க காலேஜ் வந்து நீங்க நேரில் போய் விசிட் பண்ணுங்க. முதல்ல வேக்கன்ட் இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா வந்து இயரை வேஸ்ட் பண்ணாதீங்க. முதல்ல வந்து காலேஜ் ஜாயின் பண்ணுங்க. அக்டோபர் 23 வரை வந்து நீங்க காலேஜை வந்து என்ன செய்யலாம், அப்ரோச் பண்ணலாம். நீங்க சேர்றதுக்கு முன்னாடி வந்து அந்த காலேஜை போய் பாருங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஈவன் நிறைய காலேஜஸ்ல வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி இந்த பிரான்ச்சஸ்லாம் வந்து நிறைய காலேஜஸ்ல வேக்கன்ட் இருக்கு. ஸோ நீங்க வந்து டைரக்டா அப்ரோச் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எப்போதுமே எனக்கு கால் பண்ணுங்க. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க உடனே ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எப்போதுமே எனக்கு கால் பண்ணலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.